ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். இயற்கைதான் கடவுள். நம் நினைவுதான் நமக்கு பாதுகாப்பு. உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும். மனதாலும் அழிவு வரும். சில பிள்ளைகள் நன்றாக படிக்கலாம், சில பிள்ளைகள் சுமாராக படிக்கலாம். ஆனால் தாய் தந்தையரிடம் படிக்கும் படிப்புதான் உயரமானது. மனிதனுடைய அக்கிரமத்தாலும் அசுத்தத்தாலும் அழிவு உண்டாகிறது. ஆன்மீகம் என்பது நம் கண்களால் காணப்படும் மலை, அருவி, செடி, கொடிகள் போலவும் விலங்குகள் போலவும் பறவைகள் போலவும் காட்சிப்படுத்த முடியாத ஒன்று. ஆன்மீகம் என்பது அகப்பொருள் மனத்தால் உணரப்படுவது. அதை உணர முடியுமே தவிர விளக்கி உணர்த்த முடியாது. இந்த ஆன்மீகம் யார் யாருக்கு எவ்வப்பொழுது எப்படி எப்படி தோன்றும் என்பதை கணித்து யாராலும் கூற முடியாது. அழிவு ஏற்படும் போதுதான் அவனவன் செய்த பாவம் வெளியில் வரும். ஆதிபராசக்தி இயக்கம், மதச்சார்பற்ற இயக்கம். மனிதநேயம்தான் இங்கு போற்றப்படுகிறது. ஆலயத்தில் இருக்கும்போது கட்டுப்பாடாக இருந்து ஆன்மீகம் வளர்ப்பது போல வெளியில் நீங்கள் எல்லோரும் ஒரு குடும்பம் போல ஒற்றுமையாக இருக்க வேண்டும். உன் மனம் ஆன்மீக உணர்வுடன் செயல்பட வேண்டும். அப்போதுதான் பலன் கிடைக்கும், வளர்ச்சி ஏற்படும். ஓம் சக்தி.